ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரையில் கூடியிருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கொடுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுடைய மனதில் ஒண்ணுதான் தோணும், ஏன்னா வருஷ வருஷமான தேர்தல் நடத்துவீங்க, போன வருஷம் தேர்தலில் வந்த போட்ட தேர்தல் பணிக்குழு பணத்தை இன்னும் கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு காசும் இல்ல, கொரோனாவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் சொன்னாங்க அதுவும் கொடுக்க காசு இல்ல. இப்படி தமிழ்நாடு அரசு 8 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு தமிழனையும் கடன்காரனாக மாற்றி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமையோடு தன்னை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கிறார். இப்ப எங்க அப்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா நான் யாரு? எங்க அப்பா கடன்காரன், நான் கடன்கார பையன். 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்க எங்க அப்பாவுடைய மகன் நானே கடன்கார பையன்னா 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வைக்க கருணாநிதி பையனா கடன்கார பையனா? நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கடன்கார ஸ்டாலின் சொல்லலாம். கருணாநிதி ஸ்டாலின் கடன்கார ஸ்டாலின் சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன்னா 8 லட்சம் கோடி கடன் 50 ஆண்டு கால ஆட்சி 1954 தொடங்கி 50-60 ஆண்டுகள் ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல. 2021 2025 இந்த ஆண்டு வரைக்கும் இந்த ஆண்டு கடன் வாங்கல 24 வரைக்கும் 3 லட்சம் கோடி கடன். மொத்தம் 50 வருஷத்துக்கும் 5.5 லட்சம் கோடி கடன். இவங்க 4 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி கடன். இந்த 3 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க? ஈரோட்ல கழிவுநீர் மேலாண்மை இருக்கா? சாலை மேம்பாடு சரியா இருக்கா? ஈரோட்ல ஏதாவது அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? இல்ல. தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க அறிஞ்சு பாருங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கும் சாலையற்ற கிராமங்கள், பல்வேறற்ற வீடுகளற்ற குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு சொந்தமா வீடு இல்லைங்கிறான். 6.5 கோடி வாக்காளர்கள் 1 கோடி பேருக்கு சொந்தமா வீடு இல்லை. அப்போ அடிப்படை கட்டமைப்பு எதுவும் பண்ணாம 8 லட்சம் கோடி கடன் வாங்கி இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ்நாடு திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இந்த 3000 ரூபாய் தவிர இலவச பேருந்து தவிர காலை உணவாக 5 நாள் இருக்கு. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் 4 நாள் உப்புமா, அது ஆரோக்கிய காலை உணவு. மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் கொங்கு தமிழர் நம்முடைய அண்ணன் சத்யராஜுடைய அருமை மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுக இணைகிறாங்க. நீங்க எதுக்கு திமுக இணைந்தீங்கன்னு சொல்லி தங்கச்சிட்ட போய் கேட்கிறாங்க. தங்கச்சி சொல்றாங்க, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவன், எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க, அதனால நான் திமுக சேர்ந்திருக்கேன். 4 நாள் உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவு தங்கச்சி திவ்யா கிட்ட 6 வருஷத்துல யாரும் சொல்லியிருக்காங்க. உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கனிவான உணவு உப்புமா. உப்புமா போட்டு பல விவாதத்துக்கெல்லாம் ஆயிருக்கு. உப்புமா போட்டு அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம். சரி, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பு மகள் திவ்யா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 6754 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் பெண்களுடைய தாய் அனுப்புவதால் ஆரோக்கியமான தலைவரா? தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் ஊருக்கு மத்தியில் கொட்டி, குப்பையை கழிவுநீர் மேலாண்மை இல்லாம, குப்பை தொட்டி இல்லாம, குப்பையை மேலோ குளிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா? கழிவறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா? கொடுங்கூர் அணுகுலை, சென்னை தாளை, மீத்தேடு, எண்ணூர் அணு நிலையம் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதுதான் ஆரோக்கியமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்க. அதே போல அதே திவ்யா சொல்றாங்க, இன்னொரு முக்கியமான காரணம் திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி. என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம்? 236 தொகுதியில 114 பேருக்கு திமுக சீட்டு கொடுத்துருச்சா? இல்ல.
அமைச்சரவையில 38 அமைச்சரவையில பாதிக்கு பாதி கொடுத்துச்சா? இல்ல. 40 பாராளுமன்றத்தில் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. திமுக மாவட்ட செயலக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன? மகளிர் கூட்டத்தில் இடுப்பு பிடிச்சுக்கிறது, பெண்காவலரை எடுப்பு பிடிச்சுக்கிறது, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் எடுத்து வெளியே போட்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்துறது, யார் திமுக எழுத்து பேசினாலும் இந்த பெண்களை எளிமைப்படுத்தி ஆபாசமாக தரைக்குறைவாக எழுத வைக்கிறது. இதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இல்ல. எது பெண்களுக்கு முக்கியத்துவம்னா மகளிர் உரிமை தொகை. எங்க அக்கா சித்தரஞ்சன் கேட்டாங்களா? கூலிக்க எங்க தாய்மார்கள் கேட்டாங்களா? யாராவது ஸ்டாலினையோ உதவி ஸ்டாலினையோ கனிமொழியோ இல்லை முத்துசாமியோ இல்லை செந்தில் பாலாஜியோ பார்த்து எனக்கு 1000 ரூபாய் வேணும், என்ன சொல்ல 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய், 30 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய வசூல் போயிட்டு 3 இட்லி கூட வாங்க முடியாது. இட்லி 15 ரூபாய், 30 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு முக்கியத்துவமா? மூணாவது என்ன காரணம் அப்படின்னா, அனைத்து சாதி மதத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி, மரியாதை கொண்ட கட்சி திமுக. பரிசுத்த ஆவியில இட்லி மாதிரி கேட்டதா அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இஸ்லாமில் என்றால் தீவிரவாதி என்று சட்டசபையில் பேசுவதால் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இந்தி என்றால் திருடன் என்று கருணாநிதி சொன்னதால் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுப்பதா? எப்படி பாருங்க, அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு திமுக ஓட்டு கேட்டு வருது. 4 ஆண்டுகள் திமுக ஆட்சியில நாங்கள் வாக்குறுதி போட்டிருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. 27 மாநில தமிழர்கள், அன்பிற்குரிய சொந்தங்கள், படித்தவர்கள் www.tmk அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. அந்த இணைய பக்கத்தை பாருங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் சொன்னாங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய கதாநாயகன். அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்றான், திமுகவின் முதல் வாக்குறுதி எழுதியுள்ள திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். வச்சுங்களா? நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது. நான் சீமான் தம்பி. நான் பொய் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். நீங்க போய் பாருங்க, உளவுத்துறை காவல்துறை எல்லாம் சர்ச் பண்ணுங்க, போட்டு பாருங்க. 2வது தேர்தல் அறிக்கை எழுதியுள்ள ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சருக்கு என்று தனி நீதிமன்றம் அமைப்போம். அமைச்சீங்களா? அப்படியே வரிசையா தேர்தல் அறிக்கை படிச்சவங்க 100. இந்த 100 தேர்தல் அறிக்கையில 5 கூட திமுக செய்யல, 95 செய்யல. நான் 2021 ஜெயில இருந்தேன் செப்டம்பர் மாசம். அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாங்க, நாங்க சொல்றதையும் செஞ்சிருக்கிறோம், ஆனா சொன்னாலும் செஞ்சிருக்கிறோம். ஏட்டாட தலைவர் மக அந்த வகையில சிவகி சக்கர சித்தப்பா ஏற்றது நக்கப்பா என்று சொல்வது போல அங்க புளியவர அடியில புஷ்பலதா வடியில என்று சொன்னார்களே, அந்த வகையில நான் 99 விழுக்காடு நான் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிட்டேன். எப்போ? 2021 செப்டம்பர். திருப்பி ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன் 2022. திருப்பி பேசுறாரு. ஆக எங்களுடைய ஆட்சியில சில கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியல, எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லி உங்களை ஏமாத்தி எதையும் ஏமாத்த விரும்பல. ஆக 94 விழுக்காடு நாம் செய்திருக்கிறோமே, அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப 2022 24 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. சிலதான் சொல்றார்கள், இத ஸ்டாலின் சொல்றதை செய்யணும், சொல்றதான் செய்வதான் சொல்லுவேன், 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டு. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில திருப்பி பேசுறாரு. ஆக சில வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நாங்கள் 99.92 இது 93 எப்பமா 106 எப்பமா 0.2.1. ஆக மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா, மொத்தத்தில் நீங்க செஞ்சிருக்கிறதே 3% தான். 97 விழுக்காடு செய்யல. ஏற்கனவே செய்யாதவர்கள் வந்து எதை செய்ய போறாங்க? ஈரோட்டில் திருமகன் ஈவராக ஓட்டு போட்டீங்க, ஈவிக்க சிவகோடு ஓட்டு போட்டீங்க. நான் அவர்களை கொச்சைப்படுத்த விரும்பல, அவர்களை இழிவுபடுத்த விரும்பல. இந்த 2 பேரும் சட்டசபைக்கு போய் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வாங்கி கொடுத்த நிவாரணம் என்ன, செய்த நன்மை என்ன? ஒண்ணும் இல்லை. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த மண்ணின் மகள், இந்த மண்ணினுடைய பிரச்சனை அறிந்த அக்கா சீதாலட்சுமிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இருக்கிற ஒரு ஆண்டுல இதுவரைக்கும் சட்டசபையிலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனால் சீமானின் தன்மைக்கு வாக்கு செலுத்தினார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநடப்பு செய்தார். சட்டசபைக்கு என்னால் இழக்க முடியவில்லை.
சீதாலட்சுமி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று அவர் வெள்ளெடுப்பு செய்வார். அப்படி இந்த ஓராண்டிலே ஒரு புரட்சியை உருவாக்க முடியும். ஈரோப்பு கிழக்கிலிருந்து அந்த புரட்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், மாணவர் தமிழர்கள், நீங்கள் மயக்கி சென்று வாக்களித்து அக்கா சீதாலட்சுமியை வெள்ள வையுங்கள். 2,000 சின்னம் எது காரணம் தான் எப்படி ஒன்று பாடுங்க. 2 வேட்பாளர் தான், மற்றதான் சுயேட்சை. ஒன்னு திமுக, அந்த திமுகவை எடுத்து நாம் தமிழர். இங்க யார் யாரோ கட்சி நடத்துறாங்க, கட்சி நடத்துறவங்க எல்லாரும் திமுகவை இருக்க பயந்து போய் ஒதுங்கிட்டார். வெற்றியோ தோல்வியோ சண்டையும் வந்துட்டா காலத்துல எங்க ஆட்டம் உக்கிரமா இருக்கும் என்று கேட்கிறோம். இதுவரைக்கும் திமுக எங்களை 10-11 பார்த்து நேற்று திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய விளையாட்டு அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் யார் பார்த்து அண்ணன் சீமானை பார்த்து நாம் எதிர்கட்சிகள் எங்களை விமர்சிக்கிறது, அவர்களுக்கு நீங்க பதில் சொல்லிக் கொடுங்க. நானும் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்ல தெரியாது. அறிஞர் எங்களுக்கு பண்ண தெரியும், பட் காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது. எங்களுக்கு அறிஞர் சொல்ற மாதிரி ஏன் நாங்க பேச மாட்டோம், பேசித்தான் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஈரோட்டுக்கு வாங்க, பெரியாரை பத்தி பேசுங்க, பெரியாரின் சாதனையை பத்தி பேசுங்க. நாங்க பேசுறோம், நாங்க கட்சி என்னென்ன பண்ணுச்சு நாங்க பேசுவோம். நாங்க என்னென்ன பண்ணுச்சு, நாம் தமிழர் கட்சி வந்து 4 பேர் வந்தா தான் திமுகவே நடத்த முடியல நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி பண்ணுச்சு. நீ கட்சி கட்டணும்னா சீமான் லட்சம் 2 பேர் தூக்குற நிலைமைக்கு ஒண்ணு உருவாக்குச்சு. பயந்து போயிருக்கிறார். இந்த தேர்தல் களத்துல ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு எதிரான வாக்காக, நம்ம தேசத்துக்கான வாக்காக இருக்க வேண்டும். அக்கா சீதாலட்சுமிக்கு 2ஆம் எண் வாக்குச்சாவடிக்கு சென்று வெட்டி இருக்கிற 2ஆம் எண் பொத்தானை அமைக்கி இந்த வெள்ள வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.